வணக்கம் நேயர்களே. டெல்லியில ஆம் ஆத்மி அரசு கடந்த 2021 கொண்டு வந்த புதிய மதுபான கொள்கையில ஊழல் நடந்திருப்பதா எழுந்த குற்றச்சாட்டுல தான் இப்போ அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகி இருக்கார். அவர் கைதானதால ஆட்டம் கண்டது ஆம் ஆத்மி கட்சி மட்டும் இல்ல, தேசிய அரசியல் களமும் தான். தேர்தல் தேதி நெருங்கும் இந்த வேளையில இந்த அதிரடியை யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் பதவியில இருக்கும் போதே ஒரு முதலமைச்சர் சிறை செல்வது இதுதான் முதல் முறை வேற. சோ அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்ற ஒரு கேள்விதான் இங்க பிரதானமாகுது. குறிப்பா ஒரு முதலமைச்சரை அவர் பதவியில இருக்கும் போதே சிறையில அடைக்க முடியுமா என்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கு. சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு ரீதியா இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் மட்டுமே அவங்க பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கைகள்ல இருந்து விலக்கு பெறுகின்றனர். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்ட பாதுகாப்பு இருக்கு. ஆனா பிரதமர்கள் மற்றும் முதலமைச்சர்களுக்கு இந்த விலக்கு நீட்டிக்கப்படவில்லை. அதே நேரம் வெறும் கைது மட்டுமே காரணமா வச்சு அவங்கள தகுதி நீக்கமும் செய்ய முடியாது என்பதுதான் இங்க பிரதானம். அதனாலதான் இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வரா நீடிக்க முடியுது. லாலு பிரசாத் யாதவ், ஜெயலலிதா மற்றும் சமீபத்தில் ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட முதல்வர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி வேற ஒரு முதல்வரை நியமிச்சாங்க. ஆனா அரவிந்த் அதுக்கும் இப்போ வரைக்கும் தயாரா இல்லை. ஆம் ஆத்மியோட டெல்லி அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் புகார்ல துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா கடந்த ஆண்டே கைது செய்யப்பட்டு இப்ப சிறையில தான் இருக்கார். இப்போ முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கார். முதல்வரும் இல்ல, துணை முதல்வரும் இல்ல. அப்ப ஆட்சி எப்படி நடைபெறும்ன்ற கேள்விக்கு சிறையில் இருந்தே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை தொடர்வார் என்று விளக்கம் அளித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி. ஆனா இது சாத்தியமா? கெஜ்ரிவால் சிறையிலிருந்து ஆட்சியை நடத்த முடியுமா? பேச்சளவுல சாத்தியம்தான். கைது செய்யப்பட்டுள்ள ஒரு முதலமைச்சர் தன்னோட பொறுப்புகளை செய்ய வெளிப்படையான தடை எதுவும் கிடையாது. ஆனா நடைமுறை சிக்கல்கள் மற்றும் சவால்கள் தான் இதை அசாத்தியமாக்குது. சிறையில இருந்துகிட்டே எப்படி அமைச்சரவை கூட்டம், ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்த முடியும்? சோ இதே நிலை தொடரும் பட்சத்துல இன்னொரு அச்சுறுத்தலும் ஆம் ஆத்மி அரசுக்கு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது அதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி. அரசை முறையாக வழிநடத்த முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ இல்லாத நிலையில அரசு இயந்திரம் முறையாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டி துணைநிலை ஆளுநர் டெல்லியில குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்ய முடியும். சோ ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து ஆட்சியை தொடர்வதுதான் புத்திசாலித்தனம் என்று அறிவுறுத்துகின்றனர் அரசியல் கள வல்லுநர்கள். அப்படி நடக்கும் பட்சத்தில் டெல்லியோட அடுத்த முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகம் என்று பார்த்தால் கெஜ்ரிவாலோட அமைச்சரவையில் இருக்கும் அதிஷி மற்றும் சௌரப் பரத்வாஜோட பெயர்கள் தான் பிரதானமாகவும் பலமாகவும் அடிபடுகின்றன. இன்னும் சிலர் கெஜ்ரிவாலோட மனைவி சுனிதாவோட பேரையும் குறிப்பிடுறாங்க. அவருமே ஒரு IRS அதிகாரியா இருந்தவர் தான். சோ இந்த 3 பேர்ல ஒருவர் டெல்லியின் முதல்வரா ஆக போறாங்களா, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலே தானே முதல்வரா தொடர்ந்து ரிஸ்க் எடுக்க போறாரா? அடுத்து என்ன அதிரடி காத்திருக்கு நம்ம தேர்தல் அரசியல் களத்துல? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. ஆனா இதுக்கான பதில காலம்தான் சொல்லும். அதுவரை காத்திருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.